ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022 ரிலீஸ் ஆன த வீக்கெண்ட் அவேன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான படத்தை பத்தி நான் இங்க சொல்லியே ஆகணும். நம்ம தலை டான் நடிச்சு ரீசெண்டா ஒரு பேய் படம் வெளியே வந்திருக்கு. மனுஷனையா அடிச்சு அடிச்சு போர் ஆகி தலைமைப்ப ஆவியெல்லாம் கொத்தி கோதற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த படத்தை பண்ணிருக்க வேண்டியது. என்ன சப்டைட்டில் முழுசா ரிலீஸ் ஆகல, விட்ட குறை தொட்ட குறையா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சும்மாவே நான் சொல்ற கதையெல்லாம் தகுடுதான். இதுல சப்டைட்டில் இல்லாம நான் ஒரு படத்தோட கதையை சொன்னா வேலங்கிடும். அதான் சப்டைட்டிலுக்காக வெயிட் பண்றேன். வந்த உடனே அந்த படத்தை இறக்கிடுறேன். மறக்காம பாத்துருங்க. சோ அதோட விட்டுட்டு இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா, ரெண்டு நண்பிகள், ரெண்டு பேருமே அவ்வளோ க்ளோஸ். எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தனித்தனி வேலை, தனித்தனி வாழ்க்கைன்னு பிரிஞ்சு வாழ்ந்துதானே ஆகணும். சோ அப்படி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒரு நாள் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு வேற ஒரு ஊருக்கு டூருக்காக போறாங்க. போன இடத்துல போன ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை காணோம். அவளை தேடி போற இடமெல்லாம் ட்விஸ்ட். யாரை பார்த்தாலும் பொண்ணு காணாம போனதுக்கு இவனுங்க காரணமா இருப்பானுங்களோ அப்படின்னு மண்டை காயுது. இதெல்லாம் மீறி உண்மையாகவே கூட இருந்த பொண்ணு எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்றத ஒரு அக்னி சிறகு அலசுன்னு அலசி உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. வாங்கலாம், சுற்றுலாவுக்கு போன இடத்துல சுத்த விட்ட கதைய சுட சுட பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா சவுத்தன் யூரோப்ல இருக்க குரோஷியான்ற ஒரு அழகான நாடு. அங்க பிளைட்ல வந்து இறங்கி டாக்ஸியை பிடிச்சி ஒரு பொண்ணு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் ரூமுக்கு வர சின்ன கேப்லயே டாக்ஸி டிரைவருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடந்து ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரூம் வாசல்ல வந்து இறங்கினதும், இந்தாப்பா நீ என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு காசு புடி காசுன்னு ஹீரோயின் காசு கொடுத்தா, சேச்சே அதெல்லாம் வேணாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க. நாளை பின்ன நீங்க எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா எனக்கே கால் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு டிரைவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கிளம்பினதோட ஹோட்டல் ரூம்ல இருந்த ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு வெளியே ஓடி வரா. அவ தாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. நம்ம அவளோட பேரை சத்தியமா நீங்க நினைக்கிற பேரை நான் சொல்ல மாட்டேன். பேரையும் சொல்ல விட்டுட்டு கமாண்ட்ல கலாய்ச்சி தள்ளுறீங்க. சோ படத்துல இந்த பொண்ணோட பேரு கேட்டி. நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயினும் கேட்டியும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாங்க. இப்ப வேற கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒன்னா இருக்க போறாங்க இல்லையா. சோ ரெண்டு பேருக்கும் சாலா ஹாப்பி. இந்த ட்ரிப்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதுல இருந்து ஹோட்டல், டாக்ஸி, A to Z எல்லாத்துக்கும் பே பண்றது கேட்டி தான். அவ பாய் ஃப்ரெண்டு காசு பூந்து விளையாடுது. ஏண்டி உன் இஷ்டத்துக்கு நீ இவ்வளவு செலவு பண்றியே, நாளை பின்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கத்த மாட்டானடி அப்படின்னு ஹீரோயின் கேக்குறப்போ, அவனுக்கு தெரிஞ்சாதானே கிரெடிட் கார்டை சொல்லிட்டு வந்துட்டேன், அவனுக்கு தெரியற வரைக்கும் இஷ்டத்துக்கு தேய்க்க வேண்டியதுதான் அப்படின்னு கேட்டி சொல்ல, ஹீரோயின் வரும்போதே கேட்டிக்காக மணியெல்லாம் பதிச்ச ஒரு செயினை கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கா. எந்த சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் செயினை இன்னும் கழுத்துல கூட மாட்டல. அதுக்குள்ள அதுல இருக்க ஒரு மணி தவறி கீழே விழுது. இருந்தும் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டா, அதை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அது எனக்கு கோல்டு தான் பட்டோ, விடு இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டி அந்த செயினை கழுத்துல மாட்டிக்கிறா. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடியாக. இதுல எப்படி கேட்டிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானோ அதே மாதிரி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி புதுசா பிறந்த ஒரு பெண் குழந்தைலாம் இருக்கு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேரை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போம். ஹீரோ குழந்தைய பாத்துக்கிட்டு சொந்த ஊர்ல இருக்காரு. ஹீரோயின் என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்துட்டா. சோ இப்ப பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னால ஹீரோ கூடயும் குழந்தை கூடயும் வீடியோ கால்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து ஹீரோயின் கேட்டி ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வர, அப்ப நல்லா பார்த்தா தெரியாத பைத்தியம் மாதிரி இருக்க ஒருத்தவன் இவங்களுக்கு முன்னால வரான். இவன் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். பயபுள்ளியோட மொழியே சரியில்லை. கேட்டியும் இவங்கிட்ட அதிகமா ஒண்ணு வச்சுக்கல. அவன் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட ஏண்டி நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, வாடி போலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறா. அடுத்து ஹீரோயினும் கேட்டியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இப்ப இவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்றத பத்தி நிறைய பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல. கேட்டி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு இப்பவா அப்பவான்னு பிரியிற கண்டிஷன்ல இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்னா வாழ்ந்தோம், ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கை இல்ல, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பிறந்துருச்சு, வேற ஆப்ஷன் இல்லையேன்னு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குள்ள இந்த டாக் ஓடிட்டு இருக்கும் போது கேட்டிக்கு ஒரு கால் வர, போன் எடுத்துட்டு ஓரமா போனவ அந்த பக்கம் பேசுற ஆள் கிட்ட கத்துன்னு கத்துறா. எப்பவும் போல பாய் ஃப்ரெண்டோட சண்டை. இவ இங்க வந்து இஷ்டத்துக்கு காசை தேய்க்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவன் கால் பண்ணி கழுவி ஊத்துனதும் கவலையே படலையே. அவன் கிடக்குறான் ஹேராண்டி. அவன் திட்டுறான்றதுக்காகலாம் நம்ம ட்ரிப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? உன்னை இந்த ட்ரிப்புக்கு வர வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். சோ இந்த ட்ரிப்புல நம்ம இருக்க போற நாள் மொத்தமும் நம்ம நாள். அவன் பேசிட்டான்லான்னு யோசிக்காத, சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்ல, வா சரக்கடிக்க போவோம் அப்படின்னு ஹீரோயின் வேணான்னு சொல்லியும் கேட்டி ஹீரோயினை வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு டாக்ஸி டிரைவரை பார்த்திருந்தோம்ல, அவன் தான் ரெண்டு பேரையும் அவனோட கார்ல கூட்டிட்டு வந்து ஒரு பார் வாசல்ல டிராப் பண்றான். காரை விட்டு இறங்கறதுக்கு முன்னால கேட்டி அழகா இருக்கணுமேனு ரெடியாக. அப்பவும் ஹீரோயின் டிரைவர் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். இந்த டிரைவர் இந்த நாட்டுக்காரனே இல்ல, ஆக்சுவலா இவன் சிரியால போற ஆரம்பிச்சு அங்க வாழ வழி இல்லாம போயிட்டதுனால சில பல வருஷத்துக்கு முன்னாலேயே டிரைவர் இந்த நாட்டுக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் கேட்டியும் பாருக்குள்ள போனதும் அங்க கும்தலக்காவா ரெண்டு பசங்க உட்கார்ந்துருக்காங்க. பார்த்ததும் கேட்டி அவனுங்கள்ட்ட போய் ஒட்டு போட, அவனுங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரு. சோ அதுல ஒருத்தவன் ஹீரோயினுக்கு அட்டி போடுறான். ஹீரோயின் எல்லாம் உசார் பத்திரி ரைடு. அவன் என்னன்னு தெரிஞ்சதுமே, ஜி
என் குழந்தை போட்டோ பாக்குறீங்களா அப்படின்னு ஆரம்பத்திலேயே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத பதிவு பண்ணிடுறா. கூடவே கேட்டுக்கிட்டையும், ஏண்டி அவனுங்க யாருன்னே தெரியல, அவனுங்கள்ட்ட ஏண்டி இப்படி போய் குழஞ்சிட்டு இருக்க, சரி நீ என்ன கருமாந்திரமாச்சு பண்ணிட்டு போ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன ஏன் அவனுங்க கூட கோத்து விடுற அப்படின்னு எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லைன்னு ஹீரோயின் அவ்வளோ சொல்லியும், வாழ போறது ஒரு வாழ்க்கை, அதை என்ஜாய் பண்ணி வாழ்வியா, சும்மா கல்யாணம் ஆயிடுச்சு காணாம போயிடுச்சுன்னு கதை கதையா சொல்லிக்கிட்டு இப்ப என்ன இங்க நீ தப்பு பண்ணா உன் புருஷனுக்கு தெரியவா போது, ஜமாய் பண்ணிடி அப்படின்னு கேட்டி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் நிறைய குடிச்சிட்டு போதை ஆயிடுறா. பார்ல சில பேச்சுவார்த்தை ஓடுது. போதையான ஹீரோயினை கைத்தாங்களா கூட்டிகிட்டு வராங்க. கடைசியா பொறுக்கின்னு கேட்டி யாரையோ திட்டுறா. இந்த குரல் கேட்டதோட மறுநாள் ஹோட்டல் ரூம்ல இருந்து திடுக்குன்னு ஹீரோயின் கண்ணை முழிக்க நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்ற ஐடியா ஹீரோயினுக்கு சுத்தமா இல்ல. பாருக்கு போனோம், நல்லா குடிச்சோம், என்னென்னமோ பேசணும், தலை வேற பயங்கரமா வலிக்குதே அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டே ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே வந்தா. ரூம்ல ஹீரோயின் கூடவே இருக்க வேண்டிய கேட்டிய எங்க தேடியும் காணோம். போன் பண்ணாலும் போன் போல, பத்தாக்குறைக்கு ரூம்ல ஒரு இடத்துல ரத்தக்கரையா வேற இருக்கு. ஹீரோயினுக்கு பயமாயிடுது. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி மேட்ரை சொன்னா, நீ அவளும் சேர்ந்துதாமா ட்ரிப்புக்கு பிளான் போட்டீங்க, அப்புறம் ஒன்ன மட்டும் தனியா விட்டு அவ எங்க போயிட போறா, அடுத்து நீங்க போற இடத்துல எதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போயிருப்பா, பக்கத்துல தான் போயிருப்பா, வந்துருவா, ஃப்ரீயா விடு அப்படின்னு ஹீரோ சொன்னாலும், ஐயோ புருஷன்ஜி நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், கேட்டி இப்படி எல்லாம் விட்டு போக மாட்டா, போதா குறைக்கு ரூம்ல ஒரு இடத்துல ரத்தக்கரையா வேற இருக்கு, அதோட ரூம்ல இருந்த கேட்டியோட பேகு, போனு, பர்ஸு எதையும் காணோம், எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போறவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூடமா சொல்லாம போவா, அட்லீஸ்ட் போன் பண்ணாவாச்சு போன் போனும்ல, அது கூட போல ஜி, அதான் எனக்கு பயமா இருக்குன்னு ஹீரோயின் கதறியும், சரி இருமா கொஞ்ச நேரம் பாப்போம், இல்லனா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்னு முடிஞ்ச அளவு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோ போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நல்லா போக்சோல மாட்டின பொய்க்கால் குதிரை மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல இந்த ஹோட்டல் ஓனர், ஹீரோயின் அவங்கிட்ட போய் நைட்ல இருந்து என் ஃப்ரெண்டை காணோங்க, நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேட்கும்போது அவன் ஒரு பதில் சொல்லி ஷாக் கொடுக்குறான் பாருங்க, நான் உங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கல, ஆனா உங்க ஃப்ரெண்டு ரூம் புக் பண்ணும்போதே நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ரூம்ல பார்ட்டி எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லைன்னு, அதை மீறியும் நேத்து நைட்டு நீங்க பார்ட்டி பண்ணிருக்கீங்க, கூடவே 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் அந்த பசங்களுக்கும் சேர்த்து ரூம் ரெண்ட் போடுவாங்க அப்படின்னு ஓனர் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, பார்ல ஹீரோயினும் கேட்டியும் 2 பசங்களை மீட் பண்ணாங்கல்ல, அவனுங்க இவங்க கூடவே ரூம் வரைக்கும் வந்திருக்காங்க, நைட் அவனுங்க வந்திருக்கானுங்க, காலையில கேட்டிய காணோம், ஒருவேளை கேட்டி காணாம போனதுக்கும் இவனுங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற டவுட்டான ஹீரோயின் விடக்கூடாது, இதை இம்மீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னு போலீஸ்ட போயிடுறா. அங்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட டீடைல்லாம் சொல்றா. நைட் இவங்க போன பாரோட பேரே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல, உள்ளேயும் போயிட்டு நிறைய குஷ்டா இல்ல, சோ உள்ள நடந்ததும் பெருசா ஞாபகம் இல்ல. மெயினா ஹீரோயின் சொல்றது, நாங்க ஒரு பாருக்கு போனோம், அங்க புதுசா 2 பசங்களை பார்த்தோம், அவனுங்க எங்க ரூமுக்கும் வந்திருக்கானுங்க, காலையில அவனுங்களையும் காணோம், கேட்டியையும் காணோம், அப்புறம் ரூம்ல இருந்த கேட்டியோட பேகு, பர்ஸு, போனு இதுவுமே இல்ல, கொஞ்சம் நீங்க தாங்க விசாரிக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ நடுவுல உள்ள வந்த ஒரு லேடி காப் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்ட்ராவா சில டீடைல் கேட்க ட்ரை பண்ணும்போது, மேடம் நான் தான் இங்க விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, இது என்கிட்ட வந்த கேஸ் தானே, நீங்க ஏன் குறுக்க மூக்கு உள்ள நுழைக்கிறீங்க, மூக்கு பெருசா இருந்தா எங்க வேணா விட்டுருவீங்களா, போங்க மேடம் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் லேடி காப்பு கிட்ட மூஞ்ச காட்டி அனுப்ப, சரி இவனாச்சு கம்ப்ளைண்ட் எடுத்துப்பான்னு பார்த்தா எங்க இவன் வந்ததுல இருந்து ஹீரோயின் கிட்ட பேசினதே சரியில்லை, இப்ப கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லும் போதும், இருமா காலையில தானே உன் ஃப்ரெண்டு காணாம போனா, எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ண முடியும், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்டு வராளான்னு பாரு, இல்லனா திரும்ப ஸ்டேஷன் வா அப்படின்னு பேசி ஹீரோயினை அனுப்பிடுறான். போலீஸோட அப்ரோச் ஹீரோயினுக்கு திருப்தியா இல்ல, இவனுங்க பேசுறத பார்த்தா வேலைக்கு ஆகாது போல, நம்மளே களத்துல இறங்கிடுவோம்னு ஹீரோயினுக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் என்ன, நேத்து நைட் இவங்க எந்த பாருக்கு போனாங்கன்னு தெரியணும், இவளுக்கு மறந்து போயிட்டாலும் இவங்களை டிராப் பண்ணதே டாக்ஸி டிரைவர் தானே, அவன் நம்பரும் ஹீரோயின் கிட்ட இருக்கு, கேட்டா சொல்லிடுவான் இல்லையா, சோ ஹீரோயின் டிரைவருக்கு போனை போட்டு அவனை வர வச்சு அவன் கார்லயே நேத்து நைட்டு போன பாருக்கு இப்ப போறா. ஹீரோயின் போய் பார் டெண்டர் கிட்ட கேட்டிய பத்தியும் கூட இருந்த 2 பசங்களை பத்தியும் விசாரிக்கிறப்போ பார் டெண்டர் சரியா பதில் சொல்லல. நம்ம ஆள் இருக்காரு டிரைவர், உள்ள வந்து அவன் சட்ட காலரை பிடிச்சு, ஏண்டா வளராத வளர்ப்பு நண்டு, ஒரு பொண்ணு அவளை கஷ்டப்பட்டு அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன அவ்வளவு தெனாவட்டா பதில் சொல்ற அப்படின்னு இங்கிலீஷ்ல இல்ல இந்த ஊர் லாங்குவேஜ்ல பேசி அவனை உழுக்குனதும் பார் டெண்டர் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்றான். அது உண்மையாகவே ஒரு சின்ன ட்விஸ்ட் தாங்க. என்னன்னா நேத்து நைட்டு பார்ல இவங்க புதுசா 2 ஆளை மீட் பண்ணாங்கல்ல, அவனுங்க ஆம்பளை ஐட்டம்ஸா, வேணும்னா அவனுங்களை காசு கொடுத்து புக் பண்ணிக்கலாம். பாருக்குள்ள போனதுமே கேட்டியோட கண்ணு அவனுங்க பக்கம் தானே திரும்பிச்சு, சோ கேட்டிக்கு அவனுங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு, காசு கொடுத்து அவனுங்க 2 பேரை புக் பண்ணதே கேட்டி தான், அதனாலதான் பண்ண ஏற்பாடு வீணா போயிடக்கூடாதுன்னு ஹீரோயின்ட்ட கூட வாழ போறது ஒரு வாழ்க்கை, ஒரு நைட்டு ஜாலியா இருக்கிறதுனால எந்த குடியும் முழுகிடாது, சந்தோஷமா இருக்க பாருன்னு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. எப்படியோ பார் டெண்டர் கிட்ட என்கொயரி பண்ணதுல அந்த 2 பேரோட பேரும் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சே டிரைவர் ஆளை பிடிச்சு போன்லயே அவனுங்கள்ட்ட எல்லா தகவலையும் கேட்க முடியாது இல்ல, அவனுங்க கேட்டியே என்ன பண்ணானுங்கன்னே தெரியல,
இல்ல. சோ போன்லயே கேட்டுட்டா நேரா பார்க்க வாய்ப்பே கிடைக்காம போயிடும். அதனால இப்போதைக்கு ஒரு பார்ட்டிக்கு நீங்க 2 பேரும் தேவைப்படுறீங்க, இத பத்தி உங்கள்ட்ட நேரா பேசணும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு அவங்கள வர சொல்லிட்டு அவங்க வர கேப்ல ஹீரோயினும் டிரைவரும் இவங்க லைஃப்ல நடந்த சில விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல டிரைவர், இவன் சிரியால இருந்து தான் இந்த நாட்டுக்கு வந்தான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இவன் அந்த நாட்டை விட்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே போர் மட்டும் இல்ல, நடந்த போர்னால அந்த ஊர்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்த இவனோட பொண்டாட்டி செத்துட்டா, அந்த துக்கம் தாங்காம தான் வந்திருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின், இவ எப்படி ஹீரோவை மீட் பண்ணி கல்யாணம் பண்ணான்ற கேள்வி வரப்போ காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்குள்ள பழக்கம். இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, கேட்டியும் அதே காலேஜ்ல தான் படிச்சிருப்பா. சோ 3 பேரும் அப்பையில இருந்தே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, இப்படி 2 பேரும் மாறி மாறி தகவலை ஷேர் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல 2 கிரிமினல் கிட்டுங்களும் இங்க வந்துருதுங்க. டிரைவரோட மூஞ்ச பார்த்து 2 பேருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஹீரோயினோட மூஞ்ச பார்த்ததான், என்ன ஓட்டம் ஓடுறானுங்கன்றீங்க, தப்பு பண்ணலனா எதுக்கு ஓடணும், அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கானுங்க தானே அர்த்தம். 2 பேர் தனித்தனியா பிரிஞ்சு ஓடினதும் டிரைவர் அதுல ஒரு ஆளை புடிச்சிடறான். என்னடா மூஞ்சி இது, நல்லா சூனியம் வைக்கிற சுட்டி குழந்தை மாதிரி, மரியாதையா உண்மையை சொல்லிடு, நேத்து நைட்டு கேட்டியே என்ன பண்ணீங்க அப்படின்னு உயிர் பயத்தை காட்டி மிரட்டினதும், சார் 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 அவங்க எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்தோம், மிச்சபடி நாங்க எதுவும் பண்ணலையே சார் அப்படின்னு இந்த பண்ணாட அநியாயத்துக்கு நடிக்க, பார்த்தாச்சு இந்த நடிப்பெல்லாம் எப்பவோ பார்த்தாச்சு, எந்த தப்பும் பண்ணலனா எதுக்குடா பயந்து ஓடுறீங்க, இப்ப சொல்றியா இல்ல தண்ணியில உன்ன சொருவல் போட்டுமா அப்படின்னு டிரைவர் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை வெளியே வருது. கேட்டி இவனுங்களுக்கு காசு கொடுத்து புக் பண்ணதெல்லாம் உண்மைதான், வீடு வரைக்கும் வந்தானுங்கல்ல, அங்க கேட்டி டைவர்ட்டான நேரமா பார்த்து கேட்டியோட போனு பர்ஸ் 2யும் ஆட்டியா போட்டு வந்துட்டானுங்க. அந்த பயத்துல தான் இந்த ஓட்டம். இது அவன் சொல்ல நடுவுல ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. அன்னைக்கு நைட்டு நடந்தது எதுவுமே தெரியாம ஹீரோயின் மட்டையாயிட்டால, ஆனா பார்ல ஹீரோயின் அவ்வளவு குடிக்கவே இல்ல, சும்மா ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிச்சிருப்பா, அதுக்கே அவ்வளவு போதையா இருக்குன்னா இவனுங்க நம்ம குடிச்ச சரக்குல ட்ரக்க கலந்துருப்பானுங்களோன்னு பண்ணீங்களாடான்னு கேட்டா, அடேங்கப்பா விட்டா உங்க வாய்க்கு வர பழியெல்லாம் தூக்கி நீங்க என் தலையில போடுவீங்க போலயே, நான் தான் ஒத்துக்கிட்டான்ல, நாங்க பர்ஸு போனை திருடணும்னு, ட்ரக்க கலக்கிற அளவுக்குலாம் நாங்க ஒர்த்து இல்லைங்க, நான் அந்த போனு பர்ஸை கூட வித்த இடத்துல வாங்கி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு போலீஸ்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இவனே 2 பேரையும் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு கேட்டியோட போனு பர்ஸ் 2யும் வாங்கி கொடுத்துட்றான். போனு தற்சமயத்துக்கு ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ண முடியல. இன்னமும் ஹீரோயினுக்கு நமக்கு யாரோ ட்ரக்க கொடுத்துருக்காங்க, அது இந்த 2 பேரா தான் இருக்குமோன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. பட் டிரைவர் ஒரு லாஜிக்கான விஷயத்த சொல்றான், இவனுங்க வந்ததே திருடதாமா, திருடணும்னா உங்க 2 பேர்கிட்டயும் தான் திருடணும், அதுக்கு உங்க 2 பேரையும் மயக்கமாக்கணும், சோ 2 பேருக்குமே தானே இவனுங்க ட்ரக் கொடுத்துருக்கணும், இதுல மட்டையானது நீ மட்டும்தான், கேட்டி நல்லா தானே இருந்திருக்கா, அப்படி பார்த்தா எனக்கு என்னமோ இவனுங்க ட்ரக்க கொடுத்துருப்பானுங்கன்னு தோணல, இவனுங்க கூட சில்லாக்கிட்டுமா பண்ணதானே கேட்டி இவனுங்க 2 பேரையும் காசு கொடுத்து புக்கே பண்ணா, உனக்கு புருஷன் இருக்கான் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீ சொல்லிட்ட, சோ உன்னை இவனுங்க கூட சேர்க்கறதுக்கு உன் ஃப்ரெண்டு கூட இதுல ட்ரக்க கலந்துருக்கலாம்ல அப்படின்னு டிரைவர் சொல்லி, சாச்சா என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவனுங்க 2 பேர் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன், போலீஸ்ட போனாதான் சரி வரும், நான் அவங்கள்ட்ட போறேன்னு ஹீரோயின் டிரைவரோட சேர்ந்து ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் வந்துடுறா. காரை விட்டு இறங்கி ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னால, மேடம் உங்களுக்காக நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன், நீங்க உள்ள போய் போலீஸ்ட நடந்ததை சொல்றப்போ இதுல நானும் இருக்கேன்னு என் பேரை மட்டும் இழுக்காம இருக்கீங்களா, உங்களுக்கே தெரியும் நான் போறனால சிரியாவில இருந்து இங்க வந்து ஏதோ வண்டி ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கேன், நீங்க என் பேரை எழுத்தீங்கன்னா என் வீசாவும் கொண்டுவாங்க, நானே இங்க இல்லீகலா வந்தவன், பிரச்சனை ஆயிடும், அதுக்கு தான் சொல்றேன்னு டிரைவர் ரெக்வஸ்ட் பண்ணதும் ஹீரோயினும் உள்ள போய் டிரைவரோட பேரை சொல்லவே இல்ல. மீதி நடந்த கதையை மட்டும் இவளா போய் விசாரிச்ச மாதிரி சொல்றா. அதுலயுங்க போன் கிடைச்ச விஷயத்த சொல்லல, வெறும் பர்ஸை மட்டும் தான் கொடுக்குறா. அதோட போன தடவை பேசின கான்ஸ்டபிள் கிட்ட பேசல, இந்த தடவை லேடி காப் கிட்ட பேசுறா. நல்லா பல நாள் தூங்காத பன்னிக்குட்டி மாதிரியா இருக்கான்ல கான்ஸ்டபிள், சரியான கேடியா இருப்பான் போல. நேத்து தானே வந்து என் ஃப்ரெண்டை காணோன்னு ஹீரோயின் ரிப்போர்ட் கொடுத்தா, அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணலனாலும் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணிருக்கணும்ல, அதை கூட பண்ணல, அவ்வளோ அசால்ட். சோ இனிமேல் அவனை நம்புறது வேஸ்ட்னு ஹீரோயின் லேடி காப் கிட்டேயே, எங்க ரூமுக்கு வந்த 2 பேர் தாங்க கேட்டியோட பர்ஸை திருடிட்டு போயிருக்கானுங்க, நான் போலீஸ்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பர்ஸை கொடுத்துட்டானுங்க, ஆனா அவனுங்க எனக்கு ட்ரக்க கலந்து கொடுத்துருப்பானுங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு கேட்டிக்கு மேபி 2 பேருக்கும் கூட கொடுத்துருக்கலாம். கேட்டி மிஸ் ஆயிட்டா, எனக்கு பயமா இருக்குங்க, நீங்க தாங்க இதுல ஏதாச்சும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் இவளுக்கு போதை மருந்தை கொடுத்துருக்காங்கன்றத ஸ்ட்ராங்கா சொல்லவே, செக் பண்ணி பார்த்தா தானே உண்மை என்னன்னு தெரியும், ஒருத்தி வந்து சொல்லிட்டான்றதுக்காக அதை உடனே நம்பிட முடியாதுல்ல. சோ செக்கப்புக்காக ஹீரோயின் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, ரிசல்ட் வரதுக்கு 2-3 நாள் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க ரூம ரெண்டுக்கு எடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நீங்க காலி பண்ணியே ஆகணும்னு ஓனர் ஒத்த கால்ல நிக்கிறான். கேஸ் முடிஞ்சு கேட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் ஹீரோயின் இங்க தானே இருந்தாகணும். சரி வெளியே நான் வேற ரூம் பாத்துக்கிறதா ஹீரோயின் சொல்ல, ஏங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பேஸ்மெண்ட்லயே எனக்கு சொந்தமான ரூம் ஒன்னு இருக்கு, சின்ன ரூம் தான், உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க வேணும்னா அங்க தங்கிக்கோங்களேன் அப்படின்னு ஓனர் ஹீரோயினை கீழே இருக்க அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வரான். போற வழியில கீழே அதே பேஸ்மெண்ட்ல பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு வித்தியாசமான ரகசிய ரூம் ஒன்னு இருக்கு. ரூம் க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால உள்ள என்ன இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரியல. இத பார்த்தபடியே இவ தங்க போற ரூமுக்கு போறாளா, இந்த ஓனர் கிட்ட பேசுற ஒரு செகண்டும் பக்கு பக்குன்னு இருக்கு. நாசமா போனவன் நார்மலாவே பேச மாட்டான், சாப்பிட வரியான்றத கூட சாக வரியான்ற மாதிரி
மாதிரி தான் கேக்குறான்னா பாத்துக்கோங்களேன். இவன் மூஞ்ச பாத்துக்கிட்டு எங்க இங்க இருக்கிறது, அட்லீஸ்ட் நைட்டு சாப்பிடறதுக்காச்சும் வெளியே போவோம்னு இந்த ஊர்ல ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள்னா டிரைவர் தான். டிரைவரை கால் பண்ணி வர சொல்லி ஹோட்டலுக்கு வெளியே அவங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமா ஹீரோ இங்க வராரு. பொண்டாட்டி இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. நான் வரட்டான்னு அப்பவே கேட்டும் ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டா. காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்கலாம்னு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா ஹீரோயின் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தால போனே எடுக்கல. பயந்து போய் பிளைட்டை பிடிச்சி இவர் வந்துட்டாரு. வந்ததும் வராததுமா பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட கடலை போடுறத பார்த்துட்டு யாரடி அந்த கடகராசி காட்டு மிராண்டி, அவன் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்கவே, அடையாண்டா நீ வேற, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, அவர் என் ஃப்ரெண்டு, கேட்டிய தேடுறதுக்கு 2-3 நாளா இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி உங்களுக்குள்ள கரடி மாதிரி நான் கிளம்புறேன்னு டிரைவர் போனதும், ஏண்டி அவன் யார் என்னன்னே தெரியாது, அவன் உனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ற, ஒருவேளை அவனே கேட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு நல்லவன் மாதிரி உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவ, பாக்குற எல்லாரையும் இந்த மாதிரி பொசுக்குன்னு நம்பாத அப்படின்னு ஹீரோயினை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி தூக்கி போட்டாங்க பாருங்க ஒரு குண்டை. 2 நாளா எங்க காணோம்னு தேடிட்டு இருந்த கேட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ஊர்ல இருக்க ஒரு ஆத்துல போனாமா கிடைச்சிருக்கா. அவளா தவறி கீழே வந்து செத்தாளா இல்ல யாராச்சும் இவளை கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. அட்டாப்சி பண்ணாதான் தெரியும். நாங்க அட்டாப்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூடவே உனக்கும் கேட்டிக்கும் ட்ரக்க கலந்து கொடுத்துருப்பாங்களோன்னு உனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னல, அந்த டெஸ்டையும் சேர்த்து பண்ணிட்டு உனக்கு தகவல் சொல்றோமா, நீ கவலைப்படாம போன்னு முடிஞ்ச அளவு ஆறுதல் சொல்லி ஹீரோயினை போலீஸ்காரங்க அனுப்புறாங்க. ஹோல் நைட் ஒப்பாரி தான். ஹீரோயின் 2 பேருக்குமே கேட்டி ஃப்ரெண்டு தானே. சோ நைட்டு முழுக்க 2 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணதும் ஃப்ரெண்டோட சாவல இருக்க மர்மம் தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அங்க வேலை இருக்கு, குழந்தைய வேற பாத்துக்கணும், சோ நீ பாத்துட்டு வாமா நான் கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்பிடுறாரு. மறுநாள் கேட்டியோட அட்டாப்சி ரிசல்ட் எல்லாம் வந்துருதுங்க. எதிர்பார்த்தது தான், கேட்டிய யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவ பின்தலையில பலமான அடி ஒண்ணு பட்டிருக்கு. அப்புறம் அவ உயிரோட இருக்கும்போதே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. சோ காஸ் ஆஃப் டெத், கேட்டியால மூச்சு விட முடியாம இறந்திருக்கா. இது இல்லாம கேட்டி சாகிறதுக்கு முன்னால ஒன்னெல்லாம் இல்ல சில பேர் கூட சிகிடுபா உப்பும்பா பண்ணிருக்கான்றதும் ரிசல்ட்ல தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டபிள் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு விசாரணைக்காக ஹீரோயின் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, நான் செத்த என்னோட ஃப்ரெண்ட திரும்ப ஒரு தடவை பார்க்கணும், கடைசியா ஒரு தடவை நான் அவளை பார்த்து என்னோட அஞ்சலியே செலுத்தணும், என்ன அங்க கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோயின் கோரிக்கை வச்சதும் கான்ஸ்டபிள் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க வரான். ஹீரோயின் கேட்டியோட பாடியை பார்க்க நினைச்சதுல பாசத்தை தாண்டி ஒரு உள்கூத்தும் இருக்கு. கேட்டியோட போன் ஹீரோயின் தானே வச்சிருக்கா. போன் கிடைச்ச விஷயத்தை ஹீரோயின் யார்கிட்டயுமே சொல்லலையே. நேத்து நைட்டே போனை ஆன் பண்ணிட்டா. ஆனா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ல இருந்ததுனால போனை ஓபன் பண்ண முடியல. சோ இப்ப கேட்டியோட ஃபேஸை வச்சு ஃபேஸ் லாக் மூலமா போனை ஓபன் பண்ணதான் நேக்கா அது இதுன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா. நினைச்ச மாதிரி கான்ஸ்டபிள் இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயின் போனையும் ஓபன் பண்ணிட்டா. ஆர்வம் தாங்கல, உடனே அந்த போன்ல என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். சோ பாத்ரூம் போறதா சொல்லிட்டு உள்ள போன ஹீரோயின் கேட்டி காணாம போன அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி கேட்டி அவங்கிட்ட கத்துன்னு கத்துனால, அன்னைக்கு நைட்டு கேட்டிக்கு கால் பண்ணது கேட்டியோட பாய் ஃப்ரெண்டே இல்ல. யாரா இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். கரெக்டா கெஸ் பண்ணவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹீரோயினோட புருஷனான ஹீரோங்க. போன் கால் மட்டும் இல்ல, கூடவே நிறைய மெசேஜும் பண்ணிருக்கான். இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாலேயே 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் படிக்க ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. வக்காலி ஹீரோயினுக்கே தெரியாம ரொம்ப நாளா ஹீரோவும் கேட்டியும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கேட்டி காணாம போன அன்னைக்கு நைட்டு என்னால இதுக்கு மேல இதை மறைக்க முடியாது, நீ ஹீரோயினை விட்டு போயே ஆகணும், அப்படி இல்லனா நான் இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு 2 பேரையும் பெரிய பிளான் போட்டு கேட்டி ஹீரோவை மேரிட் இருக்கா. இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சும் ஹீரோயினுக்கு ஃபீல் பண்ண கூட டைம் கிடைக்கல. கான்ஸ்டபிள் வெளியே வான்னு கத்திக்கிட்டே இருக்கவே மனசொடைஞ்சு வெளியே வந்த ஹீரோயின் விசாரணைக்காக லேடி காப்புக்கு முன்னால உட்கார்ந்ததும் இங்க நிலைமையே தலைகீழா மாறுதுங்க. ஒன்னு கேட்டியோட பாடியில 2 விதமான போதை சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஒன்னு கொக்கைன், இன்னொன்னு கேட்டமைன். கேட்டமைன் அவ பாடிக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே கொக்கைன் அவ உடம்புக்குள்ள கடல் அளவுல கலந்து இருந்திருக்கு. அப்படின்னா கேட்டிக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு. பட் ஹீரோயின் போலீஸ்ட இதை பத்தி சொல்லவே இல்லல்ல. ஏன்னு கேட்டா, பின்ன சும்மா வந்து பொண்ணை காணோன்னதுக்கே நீங்க அவளை தேடலன்றத கூட விடுங்க, பொண்ணு காணாம போயிட்டான்னு நீங்க ஒரு ரிப்போர்ட் கூட ரெடி பண்ணல. இதுல நான் அவளுக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அவ காணாம போயிட்டான்றத நீங்க ஒரு கேஸா கன்சிடர் பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. அதான் சொல்லலன்னு ஹீரோயின் சொன்னதும், கேட்டமைன்ன்ற சப்ஸ்டன்ஸ் கேட்டியோட உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, ஹீரோயினும் தானே என் உடம்புக்குள்ள போதைப் பொருள் இருக்கான்னு பாருங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எல்லாம் கொடுத்தா அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஹீரோயினோட உடம்புக்குள்ளேயும் கேட்டமைன் இருந்திருக்குன்றது தெரிய வருது. சோ 2 பேருக்கு கேட்டமைன் ட்ரக்கை யாரோ கொடுத்திருந்தாலும் ஆம்பளை ஐட்டம்ஸை விசாரிக்கிறப்போ எங்களுக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்லிட்டானுங்க. பிளஸ் கேட்டியோட கொலை நடந்த டைமிங்ல அவனுங்க வேற ஒரு இடத்துல இருந்தானுங்கன்றதுக்கான ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இருக்கு. இத லேடி காப் சொல்லவே, ஏங்க அவனுங்களே ஒரு அக்மார்க் அக்யூஸ்ட், அவனுங்க போதை பொருள் கொடுக்கலன்னு சொல்றானுங்கன்ட்டு அதை நீங்களும் நம்புறீங்களே, அவனுங்க பொய் சொல்லியிருக்க மாட்டானுங்கன்னு என்னங்க நிச்சயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டாலும், அது பொய்யா உண்மையான அப்புறம் பாப்போமா, நான் மெயின் கதைக்கு வரேன். கொலை நடந்த டைம் ஆம்பளை ஐட்டம்ஸ் வேற எங்கேயோ இருந்திருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு பார்ல நடந்த எதுவுமே நீ ஞாபகம் இல்லைன்னு சொன்னல, நாங்க பாருக்கு போய் விசாரிச்சோம்.
காட்டும். பார்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால உனக்கும் கேட்டிக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்து பார்லயே 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டீங்களாமே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு லேடி காப் கேக்குறப்போ நைட்டு நடந்தது ஹீரோயினுக்கு பிட்டு பிட்டா ஞாபகம் வருது. ஒன்னும் பெரிய சண்டைலாம் இல்ல, ஆம்பளை ஐட்டம்ஸ் 2 பேரும் யாருன்னே தெரியாது, ஏன்டி அவனுங்கள்ட்ட நெருங்கி பழகுற அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு கேட்டி சொல்லிருக்கா. இவ்வளவுதான். இத ஹீரோயின் சொன்னா, என்னம்மா நீ இதுக்கு முன்னால நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லன்னு 2 பேருக்குள்ள சண்டை நடந்துச்சான்னு கேட்கும் போது மட்டும் நாங்க சண்டை போடல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோன்ற, இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உனக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப கதையை மாத்திட்டு இருக்க, எங்களுக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இதை தவிர நீ எங்கள்கிட்ட வேற ஏதாச்சும் சொல்ல வேண்டியதா இருக்கா? எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிடுன்னு லேடி காப் கேக்குறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் தான் கொலை பண்ணிருப்பாளோன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. இந்த டைம்ல ஹீரோவுக்கும் கேட்டிக்கும் அஃபைர் இருந்துச்சு, அது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு ஹீரோயின் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுவே ஹீரோயின் தான் கேட்டியை கொலை பண்ணான்றதுக்கு ஒரு மோட்டிவ் ஆயிடும். எப்படி என் புருஷன் கூட நீ அஃபைர்ல இருக்கலாம்னு கோவத்துல ஹீரோயின் கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படிதானே போலீஸ் நினைப்பாங்க. சோ ஹீரோயின் அஃபைர் மேட்டரை சொல்லல. ஹீரோயின் மேல சந்தேகப்படுறதுனால கேஸ் முடிகிற வரைக்கும் ஹீரோயின் இந்த ஊர்ல தான் இருந்தாகணும். வெளியூருக்கு போயிடக்கூடாதுன்னு பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹீரோயின் கூடவே ரூமுக்கு வந்த கான்ஸ்டபிள் ஹீரோயின் ரூமுக்குள்ள போய் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வெளியே வரும்போது இவன் ரூம் ஓனர் கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கான். என்ன பேசினான்றதெல்லாம் ஹீரோயினுக்கு கேட்கல. பாஸ்போர்ட்டை கொடுத்து கான்ஸ்டபிள் அனுப்பிட்டு அப்புறம் டிரைவரை மீட் பண்ணி என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு கதறி அழுதுட்டு, இப்பதாண்டா எனக்கு மேட்டரே புரியுது, நான் கேட்டிய பார்த்ததுல இருந்து கேட்டி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, புருஷன் கூட சந்தோஷமா இல்லனா அவனை டைவர்ஸ் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் என் புருஷனை டைவர்ஸ் பண்ணாதானே இவ ஈஸியா போய் என் புருஷனோட சேர்ந்துக்க முடியும். அவ என் புருஷனோட தப்பு பண்ணிட்டா. இது மட்டுமே நானும் என் புருஷனும் பிரியறதுக்கு காரணமா இல்ல. சோ நானும் வேற யாரு கூடவாது சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டா அதையே சாக்கா வச்சு 2 பேரையும் பிரிச்சிடலாம்ல. அதான் அன்னைக்கு நைட்டு நான் குடிக்கிற சரக்குல போதை பொருளை கலந்து என்ன ஆம்பளை ஐட்டம்ஸ் கூட ஒன்னா இருக்க வைக்க முயற்சி பண்ணிருக்கா. கடைசியில என் ஃப்ரெண்டே எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா அப்படின்னு புலம்பி தள்ளினதும் இவன் என்ன பண்ணுவான் பாவம், ஆறுதல் தானே சொல்ல முடியும். டிரைவர் அதை பண்ண அடுத்த சீன்ல ஹோட்டல் ரூமுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோவுக்கே போனை போட்டுறா. ஏண்டா சேட்டு விட்டு சேவாக்கு, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், போயும் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுக்கு அப்புறம், அடடா பொண்டாட்டிக்கு எப்படியோ மேட்டர் தெரிஞ்சு போச்சேன்னு ஹீரோவுக்கு கையும் ஓல்ல காலும் ஓல்ல. இல்லம்மா அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு ஹீரோ என்னென்னமோ சொல்ல முயற்சி பண்ணியும், சிக் வாய மூடு, பண்றதையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விளக்க வேற கொடுக்குற, இனிமேல் நான் உன் மூஞ்ச பார்க்கவே விரும்பல, ஆளை விடுன்னு சண்டை போட்டுட்டு ஹீரோயின் போனை வச்சிடறா. மறுநாள் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஹீரோயினோட ஹோட்டல் ரூமுக்கு பரபரப்பா வந்த லேடி காப்பும் கான்ஸ்டபிளும் கேட்டியோட மர்டர் கேஸ்ல ஹீரோயின் தான் நம்பர் 1 சஸ்பெக்ட்னு ஹீரோயினை அரெஸ்ட் பண்றாங்க. எதை வச்சுடா புடிச்சாங்கன்னு பார்த்தா நல்லா பாலைவன பணமர மாதிரி ஒருத்த வருந்தால டிரைவர், அவன் தாங்க இதுக்கு காரணமே. நேத்து ஹீரோயின் அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத போலீஸ்காரங்க நோட்டை விட்டு போட்டோ எடுத்துட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இவன் சாதாரண ஆளே இல்ல, அல்பேனியன்ன்ற ஒரு தீவிரவாத கும்பல் இருக்கு, அதுல இவன் ஒரு மெம்பரான். சோனி அவன் கூட லிங்க்ல இருந்திருக்க. இது இல்லாம உன் புருஷனுக்கும் கேட்டிக்கும் அஃபைர் இருந்துச்சுல்ல, அந்த கோவத்துல தானே நீ டிரைவரை வச்சு கேட்டியை கொலை பண்ண அப்படின்னு எப்படியோ அஃபைர் மேட்டரையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ரெண்டையும் வச்சு ஹீரோயினை லாக் பண்ணதும் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், எனக்கு லாயர் வேணும்னு ஹீரோயின் கேட்டுறா. ஏதோ ஹீரோயினோட நல்ல நேரம், போலீஸ் ஹீரோயின் மேல குற்றச்சாட்டே வச்சாலும் ஹீரோயின் தான் அந்த கொலையை பண்ணான்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல. அதனால இப்போதைக்கு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் ஆன ஹீரோயின் ஹோட்டல் ரூமுக்கு போனா அங்க ஹீரோயினுக்கு முன்னாலேயே டிரைவர் வந்து உட்காந்துருக்கான். ஆடா பாவி, ஒன்னால தாண்டா நான் போலீஸ்டே மாட்டினேன், இப்ப எதுக்குடா நீ இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு ஹீரோயின் ஜர்க்காக. அப்புறம் அவங்க அவங்கிட்ட என்ன பத்தி என்னென்னமோ சொல்லிருப்பாங்க, அதுல எது உண்மை எது பொய்ன்னு நான் அவங்ககிட்ட சொல்லணும்லமா, அதுக்கு தான் வந்தேன். போலீஸ் என்னையும் தான் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் அல்பேனியன் கேங்க சேர்ந்த ஆள்லாம் இல்லம்மா. சிரியால போர் நடந்தப்போ அங்க அடிப்பட்ட ஒரு சின்ன பையனை நான் காப்பாத்தின சின்ன பையன் இருக்கான்ல, அந்த பையனோட அப்பா தான் அல்பேனியன் கேங்க சேர்ந்தவர். நான் பையனை காப்பாத்திருக்கேன், பதிலுக்கு எனக்கு ஏதாச்சும் நன்றி கடன் செய்யணுமேன்ட்டு அவர் தான் என்ன சிரியால இருந்து இல்லீகலா பார்டரை கிராஸ் பண்ண வச்சு இந்த நாட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. இதை வச்சுதாமா என்னையும் அந்த கேங்க சேர்ந்த ஒரு ஆள்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீ இதை நம்ப வேணாம், உன்னோட உள்ளுணர்வு ஒன்னு சொல்லும்ல, நான் நல்லவனா கெட்டவனா, நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. அதை கேட்டு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னு டிரைவர் போனதும் அடுத்த ரூம்ல தனியா இருந்த ஹீரோயினுக்கு மண்டை கொடையுது. எப்படி நேத்து நம்ம டிரைவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம், போலீஸ் அதை நோட்டம் விட்டாங்க, அதை வச்சு 2 பேருக்குள்ள லிங்க் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஆனா நம்ம புருஷனுக்கும் கேட்டிக்கும் அஃபைர் இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இதையே மண்டைக்குள்ள போட்டு கொடாஞ்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அடா, நம்ம பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு கான்ஸ்டபிள் நம்ம ரூமுக்கு வந்தானே, அப்ப கூட ஓனர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தானே, ஒருவேளை ஓனர் தான் இந்த வேலையை பார்த்திருப்பானோ? அப்படியே இருந்தாலும் நம்ம ரூமுக்குள்ள புருஷன் கிட்ட பேசிட்டு இருந்தோம் போன்ல, ஏன்டா என் ஃப்ரெண்டு கூடவே தொடர்புல இருக்கான்ட்டு, அது எப்படி ஓனருக்கு தெரியும்? என்னமோ உன்னை இடிக்குதுடா அப்படின்னு ரூம் மொத்தத்தையும் ஹீரோயின் செக் பண்ணா அங்க ஒரு சிறப்பான ட்விஸ்ட். இப்ப ஹீரோயின் தங்கி இருக்க ரூம்ல
ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்கு பின்னால ஓனர் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. கொப்பத்தா இந்த வேலைலாம் நீ பாக்குறியாடான்ற கடுப்போட இந்த ரூமுக்கு வர வழியில பேஸ்மெண்ட்ல ஒரு ரகசியமான ரூம் இருக்கிறத ஹீரோயின் ஏற்கனவே பார்த்திருந்தால. ஓனரோட ரகசியம் மொத்தமும் அந்த ரூமுக்குள்ளதான் புதைஞ்சிருக்கும். நம்ம அந்த ரூமுக்குள்ள போயே ஆகணும்னு ஓனர் ஒரு வேலை விஷயமா வெளியே கிளம்ப ரெடியா இருக்கான். அவங்கிட்ட ஒரு சாவி கொத்து இருக்கு. அந்த சாவி கொத்துல ஒரு சாவி தான் ரகசியமான ரூமை திறக்கிறதுக்கான சாவி. கிளம்ப ரெடியா இருந்த ஓனர் கிட்ட ஹீரோயின் பேச்ச கொடுத்து அவனுக்கே தெரியாம சாவி கொத்துல இருந்து ரகசிய ரூம் சாவியை மட்டும் தூக்கிடுறா. ஓனருக்கு அது தெரியாமலே ஹோட்டலை விட்டு வெளியே போயிட்டானா. சாவியை போட்டு ஹீரோயின் அந்த ரகசிய ரூமுக்குள்ள போக உள்ள ஏகப்பட்ட மானிட்டர் இருக்குங்க. ஒவ்வொரு மானிட்டர்லயும் இந்த ஹோட்டல்ல எத்தனை ரூம் இருக்கோ எல்லா ரூம்லயும் ஓனர் கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதோட ஃபுட்டேஜஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த கொடுமையை எங்கன்னு போய் சொல்றது? ஊரா விட்டு ஊர்காய தொட்டு தான் பார்க்க முடியல, கண்ணாலையாச்சும் பார்த்து ரசிப்போமேன்னு ரூம்லயும் 1-2 இடத்துலலாம் இல்லங்க, ஹாலு, பெட்ரூம், கிச்சனு, வராண்டா, பாத்ரூம்னு ஒத்த இடத்த விடல. எல்லா இடத்துலயும் பிரிச்சு பிரிச்சு பார்ட்டா கேமரா வச்சிருக்கான். அது தப்பாவே இருந்தாலும் இப்ப இது ஹீரோயினுக்கு நல்லதா போயிடுச்சுல்ல. ஏன்னா மானிட்டர்ல ஓடிட்டு இருக்க லைவ் ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெக்கார்டான ஃபுட்டேஜ்லாம் சிஸ்டம்லயே தான் இருக்கு. இதை வச்சு கேட்டி காணாம போன அன்னைக்கு நைட்டு ரூம்ல என்ன ஆச்சுன்னு பாத்துலாம் இல்லையா. சோ ஹீரோயின் அதுக்கான முயற்சியில இறங்க ஃபுட்டேஜ் ஆரம்பமாகுது. ரூமுக்குள்ள 4 பேர் வராங்க. ஹீரோயின், கேட்டி, அந்த 2 ஆம்பளை ஐட்டம்ஸ். இதுல ஹீரோயின் தான் பார்லயே சொருவிட்டாலே. சோ ஹீரோயினை கைத்தாங்களா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க போட்டதும் கேட்டி 2 பேர் கூடயும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா கூத்தடிச்சிருக்கா. கேட்டி செத்து அவளை அட்டாப்சி பண்ணதுல சாகறதுக்கு முன்னால அவ சில பேர் கூட கிங்கினி மிங்கினி பண்ணதா ரிசல்ட் வந்துச்சு இல்லையா. அது இந்த 2 பேர் கூட தான். பாத் டப்லயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் குளிச்சுட்டு வரேன்னு கேட்டி தனியா பாத்ரூமுக்குள்ள போனதும் ஆம்பளை ஐட்டம்ஸ் 2 பேரும் இந்த கேப்ல தான் ரூம்ல இருந்த போனு பர்செல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறானுங்க. என்னடா ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பாத்ரூம்ல இருந்த கேட்டி வெளியே வரப்போ அங்க கீழே உடஞ்சு செதறி கிடந்த கண்ணாடி பீஸ்ல ஒண்ணு அவ கால்ல ஏறி இருக்கு. ஹீரோயின் ஒரு இடத்துல ரத்தக்கரைய பார்த்தால, அது வந்தது இப்படிதான். அப்புறம் 2 பேரும் நம்மளை ஏமாத்திட்டு ஓடுறானுங்கன்னு தெரிஞ்சதும் டேய் பொறுக்கீங்களா அப்படின்னு கேட்டி கத்திருக்கா. போதையில இருந்த ஹீரோயினுக்கு இது மட்டும் காதுல விழுந்திருக்கு. கேட்டி இதோட விடல. வெளியே போன திருடனுங்க 2 பேரையும் துரத்திக்கிட்டு இவளுமே வெளியே ஓடி வந்திருக்கா. அதுக்குள்ள அவனுங்க கார் எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்களா. இவ ஒரு டாக்ஸியை பிடிச்சு அந்த காரை ஃபாலோ பண்ணிருக்கா. ஹோட்டலுக்கு வெளியே இருக்க கேமரால இது வரைக்கும் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோ. கொஞ்ச நேரத்துல வேற ஒரு கார் வருது. கேட்டி அதுல இருந்து இறங்குறா. காரை ஓட்டிட்டு வந்தது யாரு, உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியல. பட் காரை விட்டு இறங்குற கேட்டி உள்ள இருக்க ஆள் கிட்ட செம்ம காண்டல கத்துறா. காருக்கு உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியலனாலும் கார் நம்பர் பிளேட்டோட நம்பர் தெரியுது இல்ல. ஹீரோயின் அதை நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியே வேலைக்காக போன ஓனர் இங்க வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டையே நடக்குது. எல்லா ரூம்லயும் கேமரா வச்சு மத்தவங்களை இவன் வாட்ச் பண்றான்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சுன்னதும் சேவா இருந்த எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் பார்ட்லயே டெலிட் பண்றான். அது மட்டும் இல்ல, ஹீரோவுக்கும் கேட்டிக்கும் அஃபைர் இருக்குன்றத ஹீரோயின் ரூம்ல உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்கப்போ அதை கேமரால பார்த்துட்டு போலீஸ்ட போட்டு விட்டதும் இவன் தான். நல்லா பல்லியோட நல்லி எலும்பு மாதிரி இருந்துகிட்டு நான் வேலை பார்த்திருக்கேனியா விடவே மாட்டேன்டா ஒன்னா அவன் மூக்கிலே ஒரு குத்த விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்ச ஹீரோயின் டிரைவருக்கு போனை போடுறா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு டிரைவர் நல்லவனாதான் இருப்பான்னு ஹீரோயினுக்கு தோணுது. சோ டிரைவரை வர வச்சு அவர் மூலியமாகவே கேட்டிய ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்த கார் யாருன்னு தெரியலனாலும் அந்த ஆம்பளை ஐட்டம்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டாக்ஸில ஏறி போனான்ல, டாக்ஸியோட நம்பர் பிளேட்டை வச்சு அந்த டிரைவரை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நைட் அவன் கேட்டிய எங்க கூட்டிட்டு போனான்னு விசாரிக்கலாம்ல. டிரைவரை புடிச்சிடுறாங்க. அவன் கொடுத்தான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். எங்கடா அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான்னு கேட்டதும் அதாங்க எங்களுக்கு முன்னால ஒரு கார் போச்சு, அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் போற வழியில அந்த காரை மிஸ் பண்ணிட்டேன். இவங்க பொருளை அந்த காரனுங்க ஆட்டியா போட்டானுங்களாம். அவனுங்களை பிடிக்க முடியலன்னதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. சோ நான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்ததா இந்த டிரைவர் சொல்றான். ஆச்சரியம் அடங்கறதுக்குள்ள நியூஸ் மொத்தமும் ஹீரோயின் ஓனர் அடிச்சு போட்டு வந்தால, அவன் போலீஸ்ட என்ன சொல்லி தொலைஞ்சானோ கேட்டியை கொலை பண்ணது ஹீரோயின் தான். ஹீரோயினை யாரு எங்க பார்த்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு நியூஸ் ஓடுது. நியூஸை பார்த்துட்டு அந்த டாக்ஸி கம்பெனியோட ஓனரே போலீஸ்க்கு கால் பண்ணி வத்தி வச்சிடறான். ஒட்டுமொத்த போலீஸும் சம்பவ இடத்துக்கே வந்து இவங்களை சுத்து போட இங்க தாங்க படத்தோட பிரம்மாண்ட ட்விஸ்டே வந்து நிக்குது இல்லைங்களா. நிறைய போலீஸ்காரு, அதுல ஒரு கார் பிளேட்டோட நம்பர் தான் கேட்டி காணாம போன அன்னைக்கு, அதாவது அவ கொலை பண்ணப்பட்ட அன்னைக்கு ஒரு கார் வந்து கேட்டிய ஹோட்டல் வாசல்ல இறக்கி விட்டுச்சு. காருக்குள்ள இருக்க ஆள் கிட்ட கேட்டி வெளியே இருந்தே காண்டுல கத்துனால அந்த கார் பிளேட்டோட நம்பரு. அதோட அந்த காருக்கு சொந்தக்காரன் வேற யாரும் இல்ல, கான்ஸ்டபிள். சோ நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன கேட்டிய கான்ஸ்டபிள் உசார் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். கேட்டி அதுக்கு ஒத்துக்கலன்னதும் ஹோட்டல் வாசல்ல கேட்டிக்கும் இவனுக்கு சண்டை ஆயிருக்கு. அந்த கோவத்துல அவன் தான் கேட்டிய கொலை பண்ணிருக்கான். இந்த உண்மையெல்லாம் இப்ப சொல்ல டைம் இல்லல்ல, போலீஸ் சுத்து போட்டாங்க. ஹீரோயின் சொல்றத நின்னு நிதானமா கேட்கவா போறாங்க. அதனால ஹீரோயினும் டிரைவரும் அங்க இருந்து ஓட்ட முடியறாங்க. இதுல தனியா பிரிஞ்சு ஓடிட்டு இருந்த ஹீரோயினை கான்ஸ்டபிள் ஒரு பில்டிங்கோட மாடியில வச்சு லாக் பண்ண ஹீரோயின் இவங்கிட்ட ஓப்பனா கேட்டுறா, ஏண்டா ஒரு பொண்ணு உனக்கு ஓகே சொல்லலனா அந்த கோவத்துல நீ அவளை கொலை பண்ணுவியா அப்படின்னு. பதிலுக்கு கான்ஸ்டபிள், ஏமா உன் ஃப்ரெண்டு என்ன பெரிய ரதியா, யாரோ 2 பேர் ஏமாத்திட்டாங்கன்னு கஷ்டப்பட்டு ஸ்டேஷன் வந்தாலே கொஞ்சம் அரவணைப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவ என்னமோ அவ்வளவு ஓவரா பண்றா, அவளெல்லாம் அப்படின்னு கத்திக்கிட்டே கான்ஸ்டபிள் ஹீரோயின் கிட்ட நெருங்கும் போது சடார்னு கீழே இருந்த
ஒரு கல்லுல கால்பட்டு கால் ஸ்லிப் ஆகி இவன் பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து பாட்லயே செத்துறாங்க. அப்புறம் உண்மைலாம் வெளியே வந்துருது. கான்ஸ்டபிள் கேட்டிக்கிட்ட மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த நிறைய பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்திருக்கான். பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா பொண்ணுங்களும் எந்த தப்பும் நடக்கலன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. கேப்ல இவன் பொண்ணுங்களை மிரட்டி உருட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டான் போல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கேட்டிக்கிட்டையும் தப்பா நடக்க பாத்திருக்கான். கேட்டி அதுக்கு ஒத்துக்கல. கோவத்துல ஆத்தோரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவ தலையிலேயே ஃபர்ஸ்ட் அடிச்சு அவ உயிரோட இருக்கும் போதே ஆத்துல பாடியை தூக்கி போட்டு போனா மாகிட்டான். இது இல்லாம கேட்டிக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி கேட்டமைன்ன்ற ட்ரக் கொடுத்தாங்கல்ல, அதை பண்ணது அந்த ஆம்பளை ஐட்டம்ஸ் தாங்க. இப்ப அவனுங்க வீட்டுல போய் செக் பண்றப்போ அந்த போதை பொருள் கிடைச்சிருக்கு. இவனுங்க இதைத்தான் வாடிக்கையாவே பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அப்பாயின் பண்றவங்களுக்கு போதை பொருள் கொடுத்து அவங்கள மயக்கமாக்கி அவங்கள்ட்ட கொள்ளையடிக்கிறத. என்னதான் ஹீரோயின் கேட்டி ரெண்டு பேருக்குமே அவனுங்க போதை பொருள் கொடுத்திருந்தாலும் போதை ஆனது என்னமோ ஹீரோயின் தான். ஏன்னா ஹீரோயினுக்கு இது புதுசு, கேட்டிக்கு அப்படி இல்லல்ல. அவ அப்பையில இருந்தே போதைக்கை, போதையில ஊறி போன உடம்பு. அதனால இவனுங்க கொடுத்த கேட்டமின் அவளை எதுவும் பண்ணல, தெளிவாவே இருந்திருக்கா. அவனுங்களே அரெஸ்ட் பண்ணியாச்சு. மிச்சபடி ரூமா கேமரா வச்சு எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தானே ஓனர், அவன் பண்ண தப்புக்காக அவனையும் புடிச்சு போட்டாச்சு. இனிமேல் ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன் மேல சந்தேகப்பட்டது என் தப்புதாமா, மன்னிச்சிரு. இனிமேல் உனக்கு எப்போ எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு, புரியுதா அப்படின்னு லேடி காப் நம்பரையும் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கின பாஸ்போர்ட்டையும் கொடுத்து ஹீரோயின் அனுப்பிவிட ஹீரோயின் சொந்த ஊருக்கு வந்துட்டா. கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஹீரோயினுக்குள்ள நடந்த சண்டை தான். ரெண்டு பேரும் ஒன்னா வாழல. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கேன்னு அந்த குழந்தைக்காக அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு குழந்தைய ஹீரோ வீட்டுல விடுறதுக்காக ஹீரோயின் அங்க போன இடத்துல ஹீரோவோட கார் சாவி ஒண்ணு ஹீரோயினுக்கு தேவைப்படுது. எங்கன்னு கேட்டா கோர்ட் பாக்கெட்ல தாமா இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் போய் அந்த கோர்ட் பாக்கெட்ல கைய விடுறா. வெறித்தனமான ட்விஸ்டே இங்கதான். கோர்ட் பாக்கெட்ல கைய விட்ட ஹீரோயினுக்கு சாவி கிடைச்சதோ இல்லையோ ஒரு குண்டுமணி கிடைக்குது. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கேட்டிய மீட் பண்றப்போ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு செயின் ஒண்ணு கிஃப்டா கொடுத்தால, அந்த செயின்ல இருக்க ஒரு மணி தாங்க. நல்லா யோசிச்சோம்னா ஹீரோயின் போய் கேட்டிய டூர்ல பார்த்தா, அதோட கேட்டி செத்ததுக்கு அப்புறம் தானே ஹீரோ அந்த ஊருக்கே போனா. அப்படி இருக்கப்போ அந்த மணி எப்படி உன்னோட பாக்கெட்ல வந்துச்சு? கேட்டி உயிரோட இருக்கும்போது எந்த ஊர்ல ட்ரிப் நடந்துச்சோ அந்த ஊருக்கே ஹீரோ வந்து கேட்டிய மீட் பண்ணிருந்தா மட்டும்தான் மணி இவன் பாக்கெட்ல வர சாத்தியம். சோ ஹீரோயினுக்கே தெரியாம நைட்டோட நைட்டா பிளைட்ட பிடிச்சு ஹீரோ அந்த ஊருக்கு வந்திருக்கான். கேட்டிய பாத்திருக்கான். கேட்டிய கொலை பண்ணதும் இவன் தாங்க. உண்மை தெரிஞ்சு விரைச்சு போன ஹீரோயின் நேரா பாத்ரூமுக்கு போய் உடனே லேடி காப்பு கால் பண்ணி என் புருஷன் தான் உண்மையான கொலைகாரன்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ வெளியே இருந்து கதவை தட்டிடுறான். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை, இவனுக்கு ஏன் பயப்படணும்? சோ ஹீரோயின் அவங்கிட்டே கெத்தா கேட்டுறா, ஏன் என் ஃப்ரெண்ட கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன காண்டு? அதுவும் நைட்டோட நைட்டா இந்த ஊர்ல இருந்து பிளைட்ட பிடிச்சு அங்க வந்து கொலை பண்ணிட்டு திரும்ப காலையில இங்க வந்திருக்க, யாருக்கும் தெரியாம. அந்த அளவுக்கு என்ன ரிவெஞ்சுன்னு கேட்டதும் மாட்டிக்கிட்டமே என்ன அவன் ஒரு உண்மையை சொல்றான். ஏதோ ஒரு நாள் எனக்கும் கேட்டிக்கும் நடுவுல தெரியாதனமா கிச்சிகா முச்சிகா ஆயிடுச்சுமா, நான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன் நமக்குள்ள நடந்ததை மறந்துரு, இனிமேல் இதை பெருசுபடுத்த வேணான்னு. கேட்டாலா அவ இதையே சாக்கா வச்சு நீ ஹீரோயினை வெட்டி விட்டு என் கூட வந்துரு அப்படின்னு ரொம்ப நாளா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்நேரம் பார்த்துதான் நீ ட்ரிப்புக்காக அவ கூட போனியா? நான் உன்னை கைட்டு வில்லனா இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினா. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, கேட்டிய பேசி கன்வின்ஸ் பண்ணணும்ட்டு தான் உன்கிட்ட கூட சொல்லாம பிளைட்டை பிடிச்சி நைட்டு உங்க ஹோட்டல் வாசலுக்கு வந்தேன். நான் வந்தப்போ கேட்டி அங்க இல்ல. கொஞ்ச நேரத்துல ஒரு கார்ல வந்து இறங்கினா. அவளை ஆத்தோரமா கூட்டிட்டு போயிட்டு தனியா நின்னு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் ஒரு கதையை சொல்றான். நடந்த கதையும் அதுதான். ஆனா உண்மையான நிலவரம் வேற. கேட்டி தானே இவனை லவ் டார்ச்சர் பண்ணதா இவன் சொல்றான். பட் உண்மை என்னன்னா இவன் தாங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான். எனக்கு ஹீரோயின் கூட வாழ விருப்பம் இல்ல, நான் உன் கூட வந்துடுறேன்னு படாத பாடுபடுத்திருக்கான். ஆனா கேட்டிக்கு இதுல விருப்பமே இல்ல. சொல்ல போனா இவன் கூட ஒன்னா இருந்து ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிட்டமேன்னு அவளுக்குள்ள ஒரு உறுத்தல். போதா குறைக்கு இவன் ஹீரோயினையும் சந்தோஷமா வச்சில்ல, அவன் கூட நல்லா வாழன்ற மாதிரி தானே ஹீரோயின் சொன்னா. சோ இவன் ஒரு தெரு பொறுக்கி தேராத பொறுக்கி. இவன் கூட ஒன்னா இருந்தா நம்ம ஃப்ரெண்டும் நிம்மதியா இருக்க மாட்டா, இவனும் நம்ம ஃப்ரெண்டை நல்லா வச்சிருக்க மாட்டான். அதனால நீ என் கூடயும் இருக்க வேணாம், என் ஃப்ரெண்டு கூடயும் இருக்க வேணாம். தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டு போயிட்டு அவளை நிம்மதியா வாழ விடுன்றதுதான் கேட்டியோட டிமாண்ட். இத பத்தி பேச பேச ரெண்டு பேருக்குள்ள சண்டை முட்டிக்கிச்சு. கில்லர் கோவத்துல பொலிர்னு கேட்டி கொண்டு வச்சதும் அப்பதான் அவ கழுத்துல இருந்து செயின் இருந்து ஒரு குண்டு மணி இவன் பாக்கெட்டுக்கு வந்திருக்கு. அதோட இவன் அடிச்ச அடியில கேட்டியோட தலை பக்கத்துல இருந்த ஒரு பாறையில போய் மோதிக்கிச்சு. அங்கேயே மயக்கமாயிட்டா. மயக்கமானவ அப்படியே உருண்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல விழுந்துட்டா. இவன் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். தண்ணியில விழுந்தவளை கண்டுக்காமலே அங்க இருந்து ஓடிட்டான். இதுதான் நடந்த கதை. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் அப்பாவி மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருந்த கில்லர் ஏதோ நடந்தது நடந்து போச்சுமா, அதான் இந்த கேஸ்
கேஸ்ல எவனையோ ஒருத்தவனை கொலகாரன்னு சொல்லி அவனே சேர்த்து கேஸ் முடிஞ்சிச்சுல்ல, இப்ப போய் என்ன மாட்டி விட்டு என்ன ஆக போகுது, போலீஸ்டெல்லாம் சொல்லிடாதம்மா அப்படின்னு கில்லர் கேட்டதும் ஓடாமாங்க போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் அவ போனை காட்டுறா. பாத்ரூமுக்கு போனவ லேடி காப்புக்கு கால் பண்ணால, காலை கட் பண்ணவே இல்ல. சோ இது வரைக்கும் கில்லர் சொன்ன எல்லாத்தையும் லேடி காப் கேட்டு போலீஸே அனுப்பி விட்டாங்க. கோவத்துல கில்லர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். அவன் தொண்டையிலேயே ஒரு ஷாட் கொடுத்து படுக்க போட்டுட்டு கரெக்டா போலீஸ் காரெல்லாம் கில்லரோட வீட்டுக்கு வெளியே வந்ததும் ஹீரோயின் தான் குழந்தையோட மாசா அங்கிருந்து நடைய கட்ட அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.